ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஒரு பாயசம் ரெசிபி. சூப்பரான ஒரு அரிசி பாயசம் தான் இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸில். இதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்கலை, பட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷை நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி டேஸ்ட்டான பாஸ்மதி ரைஸ் பாயசம் செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கையிலேயே நல்லா உடச்சி வச்சுக்கலாம். இப்போது உடச்ச பாஸ்மதி ரைஸை வந்துட்டு வச்சுட்டு இது நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் செய்யணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பாயசம் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம உடச்ச அரிசியை சேர்த்துட்டு அது கூடவே வந்து 1/2 லிட்டர் பால், அதாவது அரிசி மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு நம்ம வந்து 3 விசில் விட்டு நல்லா வேக வைக்கணும். இல்லைனா நம்ம கடாயில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை டைமை பொறுத்து நீங்கள் வந்து கடாயிலையும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். இப்போது 3 விசில் விட்டாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் நல்லா உடச்சி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டாக கூட இருக்காது. இப்போ நம்ம இது நல்லா குழச்சி விட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கரண்டிலே லைட்டாக குழச்சி விட்டுக்கலாம். ரொம்ப குழைக்கணும்னு இல்லை, குழந்தைங்க கொடுக்குற ஃபுட்டு மாதிரி நம்ம குழைக்க வேண்டாம். சும்மா லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணால் போதும். இப்போது இது கூடவே இன்னொரு 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பால் நிறைய விட்டு குக்கரில் விசில் வச்சோம் அப்படின்னா பால் எல்லாமே விசில் வழியாக வெளில வந்துடும். அதனால தான் கம்மியான பால் ஊற்றி வேக வச்சுட்டு இப்போ நம்ம காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம வந்து காய்ச்சின பால் சேர்த்தா தான் உங்களுக்கு பிளெண்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ சேர்த்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். இதையும் பால் பாயாசம்னு சொல்லலாம். நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன் சைடில் வந்து நம்ம ரைஸுக்கு பதிலாக அவங்க பாஸ்மதி ரைஸ் தான் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறதுனால அவங்க பாஸ்மதி ரைஸில் பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது நம்ம வீட்டில் இருக்க ரைஸ்லேயும் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு அரிசி வகைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை பொறுத்து கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். இப்போது நல்லா பால் கொதிச்சு வருது. இதில் வந்துட்டு நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கணும்னு இல்லை, நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து குங்குமப்பூ ஃப்ளேவர் ப்ளஸ் வந்துட்டு அந்த கலர் பிடிக்கும், எல்லோயிஷ் கலர். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். கேசர் கலர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து பனம் சக்கரை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு பனம் சக்கரை சேர்த்தும். இப்போ சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சக்கரை கரையணும். கரைஞ்சி அகைன் வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது பனஞ்சக்கரைன்றதுனால நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்ருக்கோம். நீங்கள் நார்மல் சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒட்டுக்காவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரை எப்படி இருக்குமோ, பசங்களுக்கு பிடிக்குமா, ஏன்னா பனஞ்சக்கரை சேர்த்துருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சோம். பட் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அது கொஞ்சம் சில்லுன்னு கொடுக்கும் போது இன்னுமே ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு க்ரீமியாக இருந்தது. இப்போ அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீர் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றவே தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் அந்த திக்னஸ் இருக்கும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் டேஸ்ட்டே கூட வரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரஷ்டு நட்ஸ் சேர்த்துருக்கோம். பாதாம், பிஸ்தா, அப்புறம் அக்ரூட்டு, இது எல்லாமே சேர்த்துருக்கோம் பொடிச்சிட்டு. இதையும் வந்துட்டு கீரோடு சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம இதை வந்து ஃபைனலாக வந்துட்டு கார்னிஷிங்க்கு சேர்க்கலை,
அந்த கீரோடையே வந்துட்டு நல்லா குக் ஆகிறதுக்காக சேர்த்துருக்கோம். அப்போ இன்னும் உங்களுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்பப்போ சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு அடிக்கடி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த கீர் செய்யறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அந்த அரிசியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு. இப்போது திக்காயிட்டே வருது. எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கீர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர், குங்குமப்பூ ஃப்ளேவர், நட்ஸு, அப்புறம் பனஞ்சக்கரை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சத்தான சுவையான அரிசி பாயாசம் ரெடி. ஸோ பால் பாயாசம்னு சொல்லலாம். கடையில் விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தான சுவையான பால் பாயாசம், அரிசி பால் பாயாசம் ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்மதியில் செய்யணும்னு இல்லை, வேறு எந்த அரிசி யூஸ் பண்ணியும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.